Praise the Lord. Praise the Lord. தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென். எல்லாம் வல்ல எங்கள் அன்பான தந்தையே, இந்த அருமையான புதிய நாளையும் இதுல நாங்க சுவாசிக்கிற ஒவ்வொரு நொடியையும் ஆசிர்வாதமா தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். இந்த நாளோட வாசகங்கள் வழியா எங்களோட நீர் பேசவிருக்கிற உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. உம்முடைய வார்த்தைகளை கேட்கவும் அதன்படி வாழவும் எங்க இதயங்களை திறந்தருளும். இறைத்தூதன் யூடியூப் சேனல்ல வாசகத்தின் வழியாக வெளிச்சம் நிகழ்ச்சியை காணும் ஒவ்வொரு பார்வையாளர்களுக்காகவும் நாங்க ஜெபிக்கிறோம். அவங்களோட கவலைகள், தேவைகள், கண்ணீர் எல்லாத்தையும் நீர் அறிவீர். அவங்களுக்கு தேவையான மன்னிப்பையும் உடல் உள்ள நலத்தையும் உமது இரக்கத்தையும் அருளையும் நிறைவா பொழிந்து அவங்கள ஆசிர்வதியும். குறிப்பா செலீன் மற்றும் அவரது குடும்பத்தினருக்காக உம்மிடம் மன்றாடுகிறோம். ஆமாம் தகப்பனே. அவர்கள் கட்டிக்கொண்டிருக்கும் அந்த புதிய வீட்டை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த பணியில் எந்தவிதமான தடைகளும் வராதபடி பாதுகாத்து அதை வெற்றிகரமாக முடித்து அந்த வீட்டில் அவர்கள் உமது புகழை பாடி மகிழ்வுடன் வாழ அருள் தாரும். இந்த மன்றாட்டை எங்கள் சகோதரரும் ஆண்டவருமான இயேசுவின் பெயரில் உம்முன் வைக்கிறோம் அப்பா. ஆமென். சமீபத்துல ஒரு பெரிய குடும்ப விழாவுக்கு போயிருந்தேன். அங்க நிறைய சொந்தக்காரங்க கூடியிருந்தாங்க. அந்த விழாவுல அந்த குடும்பத்துக்கு இரத்த சம்பந்தமே இல்லாத ஒரு நண்பர் வந்திருந்தாரு. ஆனா அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் மத்த சொந்தக்காரங்களை விட அந்த நண்பருக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அப்படியா? ஆமா, அவரை அவ்வளோ அன்பா கவனிச்சுக்கிட்டாங்க. அப்போ எனக்கு தோணுச்சு, ஏன் இப்படின்னு விசாரிச்சப்போதான் தெரிஞ்சது, அந்த குடும்பத்தோட ரொம்ப கஷ்டமான காலங்கள்ல கூட இருந்து உதவி செஞ்சது, ஆறுதல் சொன்னது எல்லாமே அந்த நண்பர் தானா. ஓஹோ. இரத்த உறவை விட பாசத்தாலும் அன்பாலும் இக்கட்டான சூழல்ல தோள் கொடுத்ததாலும் உருவான அந்த உறவு எவ்வளவு வலிமையானதுன்னு அன்னைக்குதான் நான் உணர்ந்தேன். இது ஒரு சின்ன ஸ்டோரி தான், ஆனா இதுல ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு. நிச்சயமா. நீங்க சொன்ன இந்த நிகழ்வு இன்றைய வாசகங்களோட மைய கருத்தோட மிக அழகா பொருந்தி போகுது. ஆமா இல்லையா? குடும்பம், உறவு, சமூகம் இதெல்லாம் எதன் அடிப்படையில அமையுது? இரத்த பந்தத்தாலையா இல்ல கடவுளோட விருப்பத்தை நிறைவேற்ற ஒரே நோக்கத்தால உருவாகிற பந்தத்தாலையா? இன்றைய வாசகங்கள் இந்த கேள்வியை ரொம்ப ஆழமா ஆராயுது. கரெக்ட். இன்னைக்கு நாம சிந்திக்க போற வாசகங்கள் ஜனவரி 27, 2026 செவ்வாய்க்கிழமை பொதுக்காலம் 3வது வாரத்துக்கானவை. முதல் வாசகம் சாமுவேல் 2ஆம் நூல்ல இருந்தும், பதிலுரை பாடல் திருப்பாடல் 24ல இருந்தும், நற்செய்தி வாசகம் மார்க் எழுதின நற்செய்தியிலிருந்தும் எடுத்திருக்காங்க. சரி, இந்த வாசகங்களை ஆழமா பார்க்கலாமா? பார்க்கலாம். முதல் வாசகம் ஒரு பெரிய கொண்டாட்டத்தோட ஆரம்பிக்குது. ஆமா, இது இஸ்ரேல் வரலாற்றிலே ஒரு முக்கியமான, ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். இஸ்ரேலின் மாபெரும் அரசரான தாவீது கடவுளின் பேழைக்கு முன்பாக தன்னை முழுமையா தாழ்த்தி மகிழ்ச்சியால ஆர்ப்பரித்த ஒரு நிகழ்வு பத்தி தான் நம்ம ஆழமா பார்க்க போறோம். கரெக்ட். சாமுவேல் 2ஆம் நூல்ல இருந்து வர்ற இந்த வாசகம். ஆமா, இது உண்மையான ஆராதனைனா என்ன, கடவுளோட பிரசன்னத்தை நம்ம எப்படி கொண்டாடணும்னு நமக்கு ரொம்ப அழகா சொல்லி கொடுக்குது. ஆமா, இந்த நிகழ்வுல இருந்து நம்ம கத்துக்க நிறைய இருக்கு. அப்போ வாங்க இந்த வாசகத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கலாம். முதல் பகுதி அரசரின் ஆர்ப்பரிப்பு. சாமுவேல் 2ஆம் நூல் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 12லிருந்து 15 வரைக்கும் இதை விவரிக்குது. இந்த நிகழ்வோட தொடக்கமே ரொம்ப பரபரப்பா இருக்கு. தாவீது கடவுளின் பேழையை ஓபெத் ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீதின் நகருக்கு, அதாவது எருசலேமுக்கு மிகுந்த ஆரவாரத்தோடு கொண்டு வரார். இந்த இடத்துல அந்த கடவுளின் பேழைக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம்னு நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆமா, அது வெறும் தங்கத்தால செய்யப்பட்ட ஒரு பெட்டி மட்டும் இல்ல. அதுதான் முக்கியம். அது இஸ்ரேல் மக்களுக்கு கடவுள் தங்களோட இருக்கிறார்ங்கிறதுக்கான மிக முக்கியமான புனிதமான ஒரு அடையாளம். 10 கட்டளைகள் அடங்கிய கற்பலகைகள் அந்த பேழைக்குள்ளதான் இருந்துச்சு. அப்போ அது கடவுளோட பிரசன்னம், உடன்படிக்கை, வல்லமை எல்லாத்துக்கும் சின்னமா இருந்திருக்கு. மிகச்சரியா சொன்னீங்க. பல வருஷங்களுக்கு முன்னாடி பிலிஸ்தியர்கள் இந்த பேழைய போர்ல கைப்பற்றி கொண்டு போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் அது முறையான இடத்துல இல்லாம இருந்துச்சு. இப்போதான் தாவீது அத மீண்டும் இஸ்ரேலின் மையமான எருசலேமுக்கு கொண்டு வர்றாரு. ஓ, அப்போ இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க, ரொம்ப உணர்வு பூர்வமான ஒரு தருணம். நிச்சயமா. அதனாலதான் தாவீது இந்த பயணத்தை ரொம்ப கவனமா கையாள்றார். இங்க பாருங்க, வசனம் 13ல ஆண்டவரின் பேழையை ஏந்தியவர்கள் 6 அடிகளை எடுத்து வைத்ததும் அவர் ஒரு காளையையும் கொழுத்த ஆட்டுக்கிடாய் ஒன்றையும் பலியிட்டார்னு வாசிக்கிறோம். யோசிச்சு பாருங்க, வெறும் 6 அடிக்கு ஒரு பலி. ஆமா,
அந்த முழு பயணமும் எவ்வளவு புனிதமா எவ்வளவு பயபக்தியோட நடத்தப்பட்டிருக்கணும், தாவீதோட மனநிலை எப்படி இருந்திருக்கும்னு இது காட்டுது இல்லையா? மிகச்சரியா சொன்னீங்க. இந்த பயபக்திக்கு ஒரு வலிமையான பின்னணியும் இருக்கு. அப்படியா? என்ன அது? இதுக்கு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இதே பேழையை எடுத்து வரும்போது ஊசாங்கிறவர் அது வண்டியிலிருந்து சாய போனப்போ நல்ல எண்ணத்துல தான் அதை கையால தொட்டுடுவாரு. ஆனா அந்த இடத்துலயே அவர் இறந்து போவாரு. ஐயோ, அதனால பயந்து போன தாவீது பேழைய ஓபேத்ஏதோமோட வீட்ல விட்டுடுறாரு. ஆமா. ஆனா அந்த 3 மாசத்துல ஓபேதேதோமின் குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிச்சது அறிஞ்சதும் தாவீதுக்கு மறுபடியும் தைரியம் வருது. இப்போ பயம் நீங்கி ஒரு பெரிய மகிழ்ச்சியோடும் மரியாதையோடும் பேழை எடுத்துட்டு வராரு. ஏன்னா திருச்சட்டத்தின்படி லேவிய குல குருக்கள் மட்டும்தான், அதுவும் கோள்களை பயன்படுத்தி அதை தூக்கணும். கடவுளோட பிரசன்னம் எவ்வளவு பரிசுத்தமானது, அதை எவ்வளவு மரியாதையோடும் கவனத்தோடும் அணுகணுங்கிற ஒரு கடினமான பாடத்தை தாவீது அன்னைக்கு கத்துக்கிட்டார். ஓஹோ, அதனாலதான் இந்த முறை இவ்ளோ கவனமா இருக்காரு. அதேதான். ஒவ்வொரு அடியையும் ஜெபத்தோடும் பலியோடும் தங்களை முழுமையா தூய்மைப்படுத்திக்கிட்டே எடுத்து வைக்கிறாரு. வாவ்! அந்த பின்னடியோட பார்க்கும்போது தாவீதின் செயல் இன்னும் ஆழமா புரியுது. இப்போ இந்த நிகழ்வோட உச்சக்கட்டத்துக்கு வருவோம். வசனம் 14. நாற்பட்டாலான ஏபோத்தை அணிந்து கொண்டு தாவீது தமது முழு வலிமையோடும் ஆண்டவர் திருமுன் நடனமாடிக்கொண்டிருந்தார். இதுல 2 விஷயங்கள் என்ன கவர்ந்தது. ஒன்னு அவரோட உடை, இன்னொன்னு அவரோட நடனம். ஆமா. அவர் தன்னோட மகுடத்தை ராஜா அங்கிகளை எல்லாம் கழற்றிடுறார். ஒரு அரசன் மாதிரி இல்லாம குருக்கள் அணியிற ஒரு சாதாரண நாற்பட்டாலான ஏபோத்தை மட்டும் போட்டுகிறார். இது எவ்வளவு பெரிய தாழ்ச்சி! ஆமா, அது ஒரு மிக சக்தி வாய்ந்த செயல். யோசிச்சு பாருங்க, ஒரு ராஜாவோட விலையுயர்ந்த உடைய கழட்டிட்டு ஒரு குருவோட எளிமையான ஆடைய போட்டுக்கிற மாதிரி. கடவுளே, உங்க முன்னாடி நான் அரசன் இல்ல, உங்க ஊழியன்தான் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. கரெக்ட். அது ஒரு வெளிப்படையான அறிக்கை. அடுத்தது அந்த நடனம். தமது முழு வலிமையோடும் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஆமா, அதை நானும் கவனிச்சேன். இது யாரையோ கவர்றதுக்காக ஆடுற நடனம் இல்ல. இதுக்கு எந்த பயிற்சியும் இல்ல. உள்ளுக்குள்ள இருக்கிற மகிழ்ச்சி கட்டுக்கடங்காம பொங்கி வழியும் போது தன்னை மறந்து சுத்தி யார் இருக்காங்கன்னு கூட யோசிக்காம தன்னோட முழு ஆற்றலையும் வெளிப்படுத்தி ஆடும் ஒரு தெய்வீக அனுபவம் அது. கரெக்ட். நம்ம வீட்ல நமக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு கேட்கும்போது தனியா எப்படி ஆடுவோம், அந்த மாதிரி. அதேதான். கடவுளோட பிரசன்னம் தன் நகரத்துக்குள்ள வருதுங்கிற பேரானந்தத்துல தாவீது தன்னை முழுசா இழந்து ஆடுறான். உண்மையான ஆராதனைக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அது நம்ம கட்டுப்பாடுகளை உடைச்சு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரணும். அது மட்டும் இல்ல, இது ஒரு தனிப்பட்ட கொண்டாட்டம் கிடையாது. வசனம் 15 சொல்லுது, தாவீதும் இஸ்ரவேல் வீட்டார் அனைவரும் ஆராவரத்தோடும் எக்கால முழக்கத்தோடும் ஆண்டவரின் பேழையை கொண்டு வந்தார்கள். ஆமா, ஒரு சமூக கொண்டாட்டம். அரசன்ல இருந்து சாதாரண குடிமகன் வரைக்கும் ஒட்டுமொத்த சமூகமும் ஒன்னா சேர்ந்து கடவுளை போற்ற ஒரு மாபெரும் விழா அது. அந்த ஆரவாரம், அந்த எக்கால முழக்கம், பல வருஷ ஏக்கத்துக்கு பிறகு கடவுள் திரும்பவும் தங்களோட மையத்துக்கு வந்துட்டாருங்கிற மகிழ்ச்சியோட வெளிப்பாடு. இந்த பவனியும் கொண்டாட்டமும் நகரத்துக்குள்ள வந்ததும் நிகழ்வோட தன்மை கொஞ்சம் மாறுது இல்லையா? ஆமா, மாறுது. அந்த ஆரவாரமான மகிழ்ச்சியிலிருந்து ஒரு ஆழமான புனிதமான அர்ப்பணிப்புக்குள்ள போறாங்க. இதுதான் வாசகத்தோட அடுத்த பகுதி, அர்ப்பணமும் ஆசிரும். வசனங்கள் 17 மற்றும் 18. ஆமா, அந்த பவனி தாவீது பேழைக்காகவே பிரத்யேகமா அமைத்திருந்த கூடாரத்துக்கு வந்து சேருது. அந்த பேழைய அதுக்குரிய இடத்துல நடுநாயகமா வச்ச உடனே தாவீது 2 முக்கியமான பலிகளை செலுத்துறார். எரி பலிகள் மற்றும் நலன் பலிகள். இந்த 2 பலிகளுக்கும் என்ன வித்தியாசம்? அது ஏன் இந்த இடத்துல முக்கியம்? நல்ல கேள்வி. எரிபலிங்கிறது பலி கொடுக்கிற மிருகத்தை முழுசா எரிச்சு அதோட புகைய கடவுளுக்கு உகந்த நறுமணமா செலுத்துறது. இதுல நமக்காக எதையும் எடுத்துக்க மாட்டோம். இது நம்மள முழுமையா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறதோட அடையாளம். கடவுளே, நாங்க முழுசும் உமக்கு சொந்தம்னு சொல்ற மாதிரி. சரி, அப்ப நலன் பலி. நலப்பலிங்கிறது ஒரு கம்யூனியன் ஆஃபரிங். இந்த பலியோட ஒரு பகுதி கடவுளுக்கும் இன்னொரு பகுதி குருவுக்கும், மீதி பெரிய பகுதி பலி செலுத்தினவருக்கும் அவரோட குடும்பம் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொடுப்பாங்க. இது கடவுளுக்கும் மக்களுக்கும் மக்களுக்குள்ளேயும் இருக்கிற ஒற்றுமையை கொண்டாடுற ஒரு விருந்து. அட அருமை. அப்போ முதல்ல தனிப்பட்ட அர்ப்பணிப்பு, அப்புறம் சமூகமா சேர்ந்து கொண்டாடுற ஒரு பகிர்வு விருந்து. ஆமா, எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. இது கடவுளுக்கும் நமக்கும் இடையில இருக்கிற நல்லுறவை, சமாதானத்தை, உடன்படிக்கையை கொண்டாடுற ஒரு நிகழ்வு. ரொம்ப அழகா விளக்குனீங்க. அப்போ தாவீது முதல்ல தங்களை அர்ப்பணிக்கிறார், அப்புறம் கடவுளோடு இருக்கிற அந்த உறவை கொண்டாடுறார்.
சரியா சொன்னீங்க. பலிகளை செலுத்தினதுக்கு அப்புறம் தாவீது செய்யற காரியம் இன்னும் ஆழமானது. வசனம் 18 சொல்லுது, அவர் படைகளின் ஆண்டவர் பெயரால் மக்களுக்கு ஆசி வழங்கினார். ஆமா, இங்கே தாவீது ஒரு அரசன், ஆனா ஒரு குரு செய்ய வேண்டிய வேலையை செய்யறார். இது ஒரு தலைவன் எப்படி இருக்கணும்னு காட்டுது இல்லையா? நிச்சயமா. ஒரு உண்மையான தலைவன் கடவுள்கிட்ட இருந்து கிடைக்கிற ஆசீர்வாதத்தை தனக்குள்ளேயே பூட்டி வச்சுக்க மாட்டான். அவன் கடவுளுக்கும் மக்களுக்குமான ஒரு பாலமா செயல்படுவான். கடவுள் தனக்கு கொடுத்த அதிகாரத்தையும் ஆசீர்வாதத்தையும் மக்களுக்கு பகிர்ந்து கொடுப்பான். தாவீது அத ரொம்ப அழகா செய்றா. அவர் ஒரு ராஜரிஷி மாதிரி செயல்படுறாரு. அந்த ஆசீர்வாதம் வெறும் வார்த்தைகளோடு நிக்கல, அது செயல்லையும் வெளிப்படுது. ஆமா, இதுதான் நம்ம வாசகத்தோட 3வது ரொம்ப அழகான பகுதி, தாராளமான பகிர்வு. வசனம் 19ல இத வாசிக்கிறோம். ஆமா. ஆசி வழங்குனதோட தாவீது நிறுத்தல. ஆண் பெண் இரு பாலாரும் அடங்கிய இஸ்ரேல் கூட்டத்தினர் அனைவருக்கும் ஆளுக்கு ஒரு அப்பத்தையும் பொரித்த இறைச்சியையும் ஒரு திராட்சைப்பழ அடையையும் கொடுத்தார்னு வாசிக்கிறோம். வாவ்! இது வெறும் ஏழைகளுக்கு கொடுக்கிற தானம் மாதிரி இல்ல, இது மகிழ்ச்சியோட பகிர்வு. அந்த கொண்டாட்டத்துல பங்கெடுத்த ஒவ்வொருத்தரும் வயிறார சாப்பிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போகணும்னு அரசர் நினைக்கிறாரு. இது எவ்வளவு பெரிய விஷயம்! அந்த பவனியில கலந்துகிட்ட ஒருத்தர் கூட பசியோட வீட்டுக்கு போகல. ஆமா, ஆன்மீக நிறைவோட சாரீரிக நிறைவையும் பெற்றுக்கிட்டு மக்கள் தங்கள் வீடுகளுக்கு போறாங்க. கடவுளோட பிரசன்னத்தால கிடைச்ச அந்த எல்லையற்ற சந்தோஷத்தை ஒரு பெரிய விருந்தாக்கி எல்லாரோடும் பகிர்ந்துக்கிற தாவீதோட அந்த தாராள உள்ளத்தை இங்க பார்க்க முடியுது. இது இறை அரசின் விருந்து எப்படி இருக்கும் அப்படிங்கறதற்கான ஒரு அழகான முன்னோட்டம். நிச்சயமா. அங்கே யாருக்கும் எந்த குறையும் இருக்காது. எல்லோரும் கடவுளின் பிரசன்னத்தில் ஒருவரோடு ஒருவர் அன்பை பகிர்ந்து கொண்டு முழுமையான நிறைவோடு இருப்பாங்க. கடவுளோட குணமே தாராள குணம்தான். ஆமா, அவர் நமக்கு ஆசீர்வாதங்கள் அள்ளி தரும்போது அதை நாமளும் மத்தவங்களோட தாராளமா பகிர்ந்துக்கணுங்கிறத தாவீதோட இந்த செயல் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. இந்த முழு நிகழ்வையும் நாம திரும்பி பார்க்கும்போது ஒரு உண்மையான ஆராதனையோட படிநிலைகளை ரொம்ப அழகா பார்க்க முடியுது. முதல்ல பதவி பெருமை எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு குழந்தை மாதிரி கடவுள் முன்னாடி நம்ம தாழ்த்தி மகிழ்ச்சியால ஆர்ப்பரிக்கிறது. சரி. 2வது, நம்மைய முழுசா கடவுளுக்கு அர்ப்பணிச்சு அவரோடு இருக்கிற உறவை கொண்டாடுறது. ஆமா. 3வது, கடவுள்கிட்ட இருந்து நாம பெற்ற ஆசீர்வாதங்களையும் மகிழ்ச்சியையும் மத்தவங்களோட தாராளமா பகிர்ந்துக்கிறது. மிக அருமையா தொகுத்து சொன்னீங்க. இதுதான் இந்த நிகழ்விலிருந்து நம்ம இன்னைக்கு எடுத்துக்க வேண்டிய பாடம். தாவீது ஒரு மாபெரும் அரசர். அதிகாரம், செல்வாக்கு, கௌரவம் எல்லாம் அவர்கிட்ட இருந்துச்சு. ஆமா. ஆனா கடவுளோட பேழைக்கு முன்னாடி அவர் இது எல்லாத்தையும் ஒரு பொருட்டாவே மதிக்கல. மக்கள் என்ன நினைப்பாங்க, தாம் மனைவி என்ன சொல்வாங்கன்னு கூட அவர் கவலைப்படல. சொல்ல போனா இதுக்கு பிறகு அவரோட மனைவி மீகால் அவரை கேலி செய்வாங்க இல்லையா? ஆமா, செய்வாங்க. ஆனா தாவீதுக்கு அதெல்லாம் முக்கியமா தெரியல. அவரோட ஒரே நோக்கம் கடவுளை மகிமைப்படுத்துறதுதான். இதுதான் இன்னைக்கு நமக்கான சிந்தனை. நம்மளோட அன்றாட வாழ்வுல, ஜெபத்திலேயோ ஆலய ஆராதனையிலயோ மத்தவங்க என்ன நினைப்பாங்களோ, நம்ம படிப்பு, பதவி, அந்தஸ்துக்கு இது சரிப்பட்டு வராதோன்னு நினைச்சு கடவுளை முழுமையா புகழ்ந்து மகிழத் தயங்குறோமா? ஆமா. கைத்தட்டி பாட, கரங்களை உயர்த்தி ஜெபிக்க, ஒருவேளை ஆனந்த கண்ணீர் விட்டு அழ நமக்கு ஒரு விதமான தயக்கம் இருக்கா? தாவீது போல எந்த சமூக தடைகளும் இல்லாம, எந்த முகமூடியும் இல்லாம, நம்ம முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு வலிமையோடும் கடவுளை ஆராதிக்கிற அந்த ஆழமான அனுபவத்தை நாம கடைசியா எப்போ உணர்ந்தோம்? இன்று அந்த அனுபவத்துக்காக நம்ம ஜெபிக்கலாம். தாவீத போல கடவுள் முன்னிலையில் நம்மை நாமே தாழ்த்தி அவருடைய பிரசன்னத்தில் ஆனந்த கூத்தாடும் அந்த பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தர வேண்டும் என்று மன்றாடுவோம். இந்த முதல் வாசகத்தோட பிரம்மாண்டமான மகிழ்ச்சியான மனநிலைய அப்படியே பிரதிபலிக்குது இன்னைய பதிலுரை பாடல். திருப்பாடல் 24ஓட பல்லவி, மாட்சிமிக்க மன்னர் இவர் யாரோ ஆங்கவர் இவரே. ஆமாம், இந்த திருப்பாடல் முதல் வாசக நிகழ்வுக்கு ஒரு பின்னணி இசை மாதிரி அவ்வளவு கச்சிதமா பொருந்தது. எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். கடவுளோட பேழை, அதாவது ஆண்டவரோட பிரசன்னம் எருசலேம் நகருக்குள்ள நுழையும் போது நகரத்தோட வாசல்களை ஒரு உயிருள்ள நபரா பாவிச்சு, வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள், தொன்மைமிகு கதவுகளே உயர்ந்து நில்லுங்கள், மாட்சிமிக்க மன்னர் உள்ளே நுழையட்டும்னு பாடுற மாதிரி இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. ஒரு மாபெரும் மன்னரை வரவேற்க நகரமே தன்னை தயார்படுத்துற மாதிரி ஒரு அற்புதமான காட்சி இது. ஆனா இது அது மட்டும் இல்லையே. இல்லவே இல்ல. இது நம்ம இதயத்தோட கதவுகளை பத்தி பேசுது, நம்ம உள்ளத்தோட வாசல்களை பத்தி. ஒரு முக்கியமான விருந்தாளி நம்ம வீட்டுக்கு வராங்கன்னா நாம எப்படி வீட்டை சுத்தப்படுத்தி அலங்கரிச்சு கதவு திறந்து வச்சு காத்திருப்போமோ, அதே போல
அதே போலதான் மாட்சிமிக்க மன்னராகிய ஆண்டவர் நம்ம உள்ளத்துல நுழைய நாம நம்மளையே தயாரித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் இதோட பொருள். ரொம்ப சரியா சொன்னீங்க. அதுக்கப்புறம் பாடல் கேக்குது, மாட்சிமிக்க மன்னர் இவர் யாரோ? பதிலும் அங்கே இருக்கு இல்லையா? அதேதான். வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவர். இவரே போரில் வல்லவரான ஆண்டவர். அடுத்து 9ஆம் வசனத்துல இதே வார்த்தைகள் திரும்பவும் வருது. ஆமா, அது வாசிக்கிறேன் கேளுங்க. வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள், தொன்மைமிக்க கதவுகளை உயர்ந்து நில்லுங்கள், மாட்சிமிக்க மன்னர் உள்ளே நுழையட்டும். திருவிவிலியத்துல ஒரு விஷயம் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டா அதுக்கு ஒரு ஆழமான காரணம் இருக்கும் இல்லையா? நிச்சயமா அதோட முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆண்டவரை நம்ம வாழ்வுல வரவேற்பதுங்கிறது ஒரு முறை செய்யற செயல் இல்ல. அது ஒவ்வொரு நாளும். ஆமா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நாம செய்ய வேண்டிய ஒன்று. அதத்தான் இந்த வரிகள் வலியுறுத்துது. ரொம்ப அருமையான விளக்கம். கடைசியா 10ஆம் வசனம், அங்கேயும் அதே கேள்வி திரும்ப வருது. மாட்சிமிக்க மன்னர் இவர் யாரோ? ஆனா இந்த முறை பதில் இன்னும் ஒரு படி மேல போகுது, இன்னும் ஆழமாகுது. அப்படியா? என்ன சொல்லுது? படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிக்க மன்னர். படைகளின் ஆண்டவர், இதுக்கு என்ன அர்த்தம்? இது ஆண்டவரோட எல்லையற்ற அதிகாரத்தை குறிக்குது. அவர் வானதூதர்களின் படைகளுக்கு தலைவர். ஓ, இந்த முழு பிரபஞ்சத்தை ஆள்பவர். அவரோட மாட்சியும் அதிகாரமும் பூமிக்குரியது மட்டும் இல்ல, விண்ணுக்கும் உரியது. அப்போ அவரே உண்மையான ஒரே மாட்சிமிக்க மன்னர் அப்படின்னு இந்த வாசகம் ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது. மிகச் சரியா சொன்னீங்க. அப்படியானால் இந்த வாசகம் இன்னைக்கு நமக்கு என்ன சொல்லுது? இந்த மாட்சிமிக்க மன்னரை, இந்த படைகளின் ஆண்டவரை நம்ம வாழ்க்கையில எப்படி வரவேற்கிறது? நம்ம குடும்பத்துல, நம்ம பணியிடத்துல, நம்ம தனிப்பட்ட ஜபத்துல, நம்ம இதயத்தின் கதவுகளை திறந்து ஆண்டவரே உள்ளே வாரும் அப்படின்னு அழைக்க நம்ம தயாரா? நல்ல கேள்வி. செலீன் மற்றும் அவரது குடும்பத்தினர் ஒரு புதிய வீட்டை கட்டுவது போல நாமும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தங்குவதற்கான ஒரு ஆன்மீக இல்லத்தை நம்மள கட்டணும். ஆன்மீக இல்லம், ஆமா. அன்பு, மன்னிப்பு, ஜெபம், பிறரன்பு செயல்கள், இதெல்லாம் தான் அந்த வீட்டை கட்ட தேவையான செங்கற்கள். அப்படி நாம கட்டும் இதய வீட்டில் மாட்சிமிக்க மன்னர் என்றென்றும் தங்கியிருப்பார் இல்லையா? நிச்சயமாக. உங்களுக்காக ஒரு கேள்வி. இன்று இந்த மாட்சிமிக்க மன்னருக்காக உங்கள் இதயத்தின் எந்த பழைய பூட்டப்பட்ட கதவுகளை முழு மனதோடு திறக்கப் போகிறீர்கள்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. சிந்தித்து பாருங்கள். தாவீது ஒரு பார்த்திம அரசர். ஆனா அவர் வரவேற்கிற மன்னர் அகிலத்தையே ஆள்ற மாட்சிமிக்க மன்னர், படைகளின் ஆண்டவர். சரி, முதல் வாசகத்துல கடவுளின் மக்கள் எப்படி ஒரு சமூகமா கொண்டாடுறாங்கன்னு பார்த்தோம். இப்ப நற்செய்திக்கு வருவோம். இங்க இயேசு கடவுளோட குடும்பம் தான் யாருங்கிறதுக்கு ஒரு புரட்சிகரமான விளக்கத்தை கொடுக்கிறாரு. ஆமா, மார்க் நற்செய்தி அதிகாரம் 3 வசனங்கள் 31 35 வரைக்கும். சரி, இந்த நிகழ்வோட சூழலை முதல்ல புரிஞ்சுக்கணும். இயேசு ஒரு வீட்டுக்குள்ள மக்களுக்கு போதிச்சிட்டு இருக்காரு. ஆமா, அந்த இடத்துல கூட்டம் அப்படியே நிரம்பி வழியுது. உள்ள நிக்க கூட இடம் இல்ல. நிச்சயமா அந்த அளவுக்கு மக்கள் ஆர்வமா அவர் சொல்றத கேட்டுட்டு இருக்காங்க. இப்படி ஒரு பரபரப்பான சூழல்ல தான் 31, 32 வசனங்கள் சொல்லுது, இயேசுவோட தாய் அன்னை மரியாவும் சகோதரர்களும் வராங்க. ஆனா அவங்களால கூட்டத்துக்குள்ள போக முடியல. அதனால வெளியே நின்னுக்கிட்டு இயேசுவை கூப்பிட சொல்லி உள்ள ஆள் அனுப்புறாங்க. இந்த இடத்துல ஒரு பதற்றம் உருவாகுது இல்லையா? ஒரு பக்கம் தீவிரமான ஒரு போதனை நடந்துட்டு இருக்கு, மறுபக்கம் குடும்பம் அவரை அவசரமா கூப்பிடுது. ஆமா, அப்ப கூட்டத்துல இருந்தவங்க இயேசு கிட்ட சொல்றாங்க, அதோ உம் தாய், சகோதரர்கள், சகோதரிகள் எல்லாம் வெளியே நின்னு உம்மை தேடுறாங்க அப்படின்னு. எல்லாரோட கவனமும் இயேசு பக்கம் திரும்புது. அவர் என்ன செய்ய போறாருன்னு. எல்லாரும் அவர் உடனே எந்திரிச்சு வெளியே போவாருன்னு தான் நினைச்சிருப்பாங்க. ஏன்னா அதுதான் உலக வழக்கம். ஆனா இயேசுவோட பதில் எல்லாரையும் திகைக்கி வச்சிருக்கும். வசனம் 33ல அவர் ஒரு கேள்வியை கேட்கிறாரு. என்ன கேள்வி? என் தாய் யார், என் சகோதரர்கள் யார் அப்படின்னு. ஓ, இது முதல்ல கேட்கும் போதே கொஞ்சம் கடுமையா இருக்கிற மாதிரி தோணுது. தன்னோட குடும்பத்தையே அவர் நிராகரிக்கிறாரா? ஆமா, அப்படி ஒரு எண்ணம் வரலாம். ஆனா இயேசுவோட நோக்கம் அது இல்ல. அவர் உறவுனா என்னங்கிறத பத்தி ஒரு ஆழமான ஆன்மீக உண்மைய சொல்ல இந்த வாய்ப்பை பயன்படுத்துறார். இயேசுவோட இந்த கேள்வி எவ்வளவு புரட்சிகரமானதுன்னு புரிஞ்சுக்க நாம முதல் நூற்றாண்டு யூத சமுதாயத்தோட கட்டமைப்பை பார்க்கணும். அந்த காலத்துல ஒருத்தரோட அடையாளங்கிறது அவரோட குடும்பம், குலம், ரத்த பந்தத்தை பொறுத்து தான் இருந்துச்சு.
ஆமா, குடும்பம்தான் பாதுகாப்பு, சொத்துரிமை, சமூக நிலை எல்லாத்தையும் தீர்மானிச்சது. நிச்சயமா. அப்படிப்பட்ட ஒரு சமூகத்துல ஏன் தாயார், ஏன் சகோதரர்கள் யாருன்னு கேக்குறதே ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கும். அந்த கேள்விக்கு பிறகு அவர் சொன்ன பதில்தான் புதிய உடன்படிக்கையோட மையக் கருத்துகள்ல ஒன்னு. சரிதான். அவர் அவங்கள அவமானப்படுத்தல, மாறாக ஒரு பெரிய பாடத்தை கத்துக் கொடுக்கறாரு. அதேதான். அடுத்த வசனத்துல, அதாவது 34வது வசனத்துல அவர் தன்னை சுத்தி உட்கார்ந்திருந்தவங்கள பாக்குறாரு. ஆமா, அந்த வார்த்தைகளை கேட்கணும்னு ஆர்வமா இருந்தவங்கள. அவங்கள பார்த்து சொல்றாரு, இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே. ஆஹா, இது ஒரு புரட்சிகரமான வார்த்தை. அவர் உறவுக்கான வரையறையையே இங்க மாத்துறாரு. கண்டிப்பா. இரத்தம் சம்பந்தப்பட்ட உறவை விட ஆன்மீக சம்பந்தப்பட்ட உறவு மேலானதுன்னு சுட்டி காட்டுறாரு. சொல்லப்போனா, யார் அவருடைய வார்த்தைகளை கேட்கறதுக்காக அங்க உட்கார்ந்திருந்தாங்களோ அவங்க தான் தன்னோட உண்மையான குடும்பம்னு பிரகடனம் பண்றாரு. அப்போ அந்த ஆன்மீக குடும்பத்துல ஒருத்தர் ஆகிறதுக்கு என்ன தகுதின்னு ஒரு கேள்வி வருது இல்ல? ஆமா, அதுதான் முக்கியமான கேள்வி. அதுக்கான பதிலத்தான் கடைசி வசனம் 35வது வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது. கடவுளின் திருவுள்ளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரன், சகோதரி, தாயாவார். இதுதான் அந்த வாசகத்தோட உச்சக்கட்டம். ஆமா, வெறும் வார்த்தைகளை கேட்கறது மட்டும் போதாது, அதன்படி நடக்கணும். கடவுளோட விருப்பத்தை நம்ம வாழ்க்கையில செய்யணும். சரிதான். அதுதான் இயேசுவோட குடும்பத்துல ஒருத்தரா சேர்றதுக்கான ஒரே தகுதி. நீங்க யாரு, என்ன படிச்சிருக்கீங்க, உங்க பின்னணி என்ன, இதெல்லாம் முக்கியமே இல்ல. கடவுளோட விருப்பத்தை நிறைவேற்றுவோமா இல்லையா, அதுதான் விஷயம். இந்த இடத்துல இன்னைய நற்செய்தி வாழ்த்துரை வாசகத்தை இணைச்சு பார்க்கலாம். மத்தேயு 11:2ல இயேசு சொல்வாரு, ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் அப்படின்னு. ஓ, அருமையான இணைப்பு. இங்க குழந்தைகள் அப்படிங்கிறது எளிமையான உள்ளம் கொண்டவங்க, தங்களோட அறிவை நம்பாம கடவுளோட சித்தத்துக்கு தங்களை அர்ப்பணிக்கிறவங்க. அவங்களுக்கு தான் இந்த உறவு புரியும். அப்போ கடவுளோட திருவுளத்தை நிறைவேற்றுறதுன்னா என்ன? அது ஏதோ பெரிய தியாகம் செய்யறது மட்டும்தானா? இல்லவே இல்ல. அது நம்மளோட அன்றாட வாழ்க்கையில இருக்கு. மத்தவங்கள மன்னிக்கிறதுல, உண்மையை பேசுறதுல, ஆமா, நமக்கு கொடுக்கப்பட்ட வேலைய நேர்மையா செய்யறதுல, பிறருக்கு உதவி செய்யறதுல, இது எல்லாத்துலயுமே கடவுளோட திருவுளம் இருக்கு. அப்போ இந்த வாசகம் இன்னைக்கு நம்ம கிட்ட, இத பார்த்துட்டு இருக்கிற உங்ககிட்ட என்ன சொல்லுதுன்னா, நாம இயேசுவோட குடும்பத்துல ஒருத்தரா மாறணும்னு ஆசைப்பட்டா நாம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். தந்தையாகிய கடவுளோட விருப்பத்தை நம்ம வாழ்க்கையில நிறைவேற்றணும். ஆமா, ஜெபம், பிறரன்பு பணிகள், மன்னிப்பு, பரிசுத்தமான வாழ்க்கை, இதன் மூலமா நாம அதை செய்யலாம். இயேசு கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே எனக்கு தாய் அப்படின்னு சொன்னார் இல்லையா? ஆமா, அந்த தகுதிக்கு இந்த உலகத்துல முதல் மற்றும் முழுமையான உதாரணமா இருந்தவர் யாருன்னு யோசிச்சு பாத்தீங்களா? அதுல சந்தேகமே இல்ல. நிச்சயமா அது அவருடைய தாய் அன்னை மரியா தான். அதேதான். வானதூதர் கடவுளோட திட்டத்தை சொன்னப்போ அது எவ்வளவு பெரிய விஷயம். ஆனா அவங்க என்ன சொன்னாங்க? இதோ ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் அப்படின்னு தங்களை முழுமையா அர்ப்பணிச்சாங்க. அந்த ஒரு வார்த்தை தான். அந்த நொடியில அவங்க தன்னோட எல்லா விருப்பங்களையும் கடவுளோட சித்தத்துக்கு முன்னாடி வச்சாங்க. அதனால இந்த வாசகம் அன்னை மரியாவோட மதிப்பு குறைக்கிறதா நினைக்க கூடாது. கண்டிப்பா இல்ல. உண்மையில அது அவங்களோட மாண்மைய இன்னும் அதிகமாக்குது. அவங்க இரத்தத்தினால மட்டும் இயேசுவுக்கு தாய் இல்ல, கடவுளின் திருவிழத்தை முழுமையா நிறைவேற்றியதால அவங்க முதல் ஆன்மீக தாயாவும் இருக்காங்க. மிகச்சரி. அந்த தகுதியில தான் அவங்க நமக்கெல்லாம் தாயா இருக்காங்க. இயேசு உருவாக்க நினைச்ச அந்த புதிய ஆன்மீக குடும்பம் தான் திருச்சபை. ஆமா, அந்த குடும்பத்தின் தாய் அன்னை மரியா. நாமும் கடவுளோட சித்தத்தை செஞ்சு அந்த குடும்பத்துல உண்மையான உறுப்பினர்களா வாழ முயற்சிப்போம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூட இந்த நிகழ்வை பத்தி பேசும்போது இயேசுவோட இந்த வார்த்தைகள் குடும்பங்கிற அமைப்பையே முழுசா புதுப்பிச்சிடுச்சுன்னு சொல்றாரு. ஆமா, திருத்தந்தை இன்னும் ஆழமா விளக்குறாரு. இந்த புதிய உறவு பிறப்பால வர்றதில்ல, மாறா நம்மளோட தேர்வினால, செயல்களால வர்றது. கடவுளோட விருப்பத்தை செய்ய நாம முன் வரும்போது நாம கிறிஸ்துவன் குடும்பத்துல உறுப்பினர்களாகிறோம். இந்த ஆன்மீக குடும்பம், அதாவது திருச்சபை, சமுதாயத்துல ஒரு புலிக்காரமாக செயல்படணும்னு சொல்றாரு. மரியாதை, ஒருத்தர் ஏத்துக்கிறது, மன்னிப்பு, இதெல்லாம் சமூகத்துல பரவி அத உருமாற்றணும். அப்படியானா 3 வாசகங்களையும் நாம இப்ப இணைச்சு பார்க்கலாம். முதல் வாசகத்துல தாவீதோட தலைமையில இஸ்ரேல் மக்கள் கடவுளோட பிரசன்னத்தை சுத்தி ஒரு பெரிய சமூகமா, ஒரு தேசிய குடும்பமா கொண்டாடுறத பாக்குறோம். பதிலுரை பாடல் அந்த கொண்டாட்டத்தோட நாயகன்,
அந்த தேசத்தோட உண்மையான மன்னர், வலிமை மிக்க ஆண்டவர்னு அடையாளம் காட்டுது. ஆனா நற்செய்தியில இயேசு அந்த வரையறைய உடைச்சு அத உலகளாவியதா மாத்துறாரு. கடவுளோட உண்மையான குடும்பம்ங்கிறது ஒரு இனம், ஒரு மொழி, ஒரு தேசம் சார்ந்ததில்ல. அது கடவுளோட திருவுள்ளத்தை நிறைவேற்ற விரும்புற யாரையும் உள்ளடக்கிய ஒரு புதிய ஆன்மீக உலகளாவிய குடும்பம். மிகச் சரியா சொன்னீங்க. தாவீதோட கொண்டாட்டம் வெளிப்புறமானது, இயேசுவோட வரையறை உள்ளுக்குரியது, இதயத்தோட தேர்வால் அமைகிறது. மிக அருமையான தொகுப்பு. அப்படியானா கடவுளோட குடும்பத்துல ஒருத்தரா இருக்க நாம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். அது தந்தையோட திருவுள்ளத்தை நம்ம வாழ்க்கையில தேடி அதை கண்டறிந்து அதன்படி செயல்படுறது. ஆமாம். இத சிந்திச்சு பார்க்கும்போது உங்ககிட்ட ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். உங்க வாழ்க்கையில நீங்க யாரும் உங்க உண்மையான குடும்பமா கருதுறீங்க? உங்க செயல்கள் கடவுளோட திருவுளத்தோட இணைந்து உங்களை கிறிஸ்தவின் உண்மையான சகோதரியா மாத்துதா? தாவீது போல கடவுளோட பிரசன்னத்தின் மகிழ்ச்சிய உங்க குடும்பத்திலையும் நீங்க பணிபுரியிற இடத்துலயும் உங்க சமுதாயத்திலையும் எப்படி வெளிப்படுத்த போறீங்க? இத அமைதியா சிந்திச்சு பாருங்க. இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சா மத்தவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நற்செய்தியின் தூதரா இறையாட்சியை எடுத்துரையுங்க. நன்றி. மீண்டும் நாளை சிந்திப்போம். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. மாட்சிமிகுதும் மன்னரிவர் யாரோ, ஆண்டவர் இவரே. மாட்சிமிகு மன்னரிவர் யாரோ, ஆண்டவர் இவரே. வாயில்களே, உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள். தொன்மை மிகு கதவுகளே, உயர்ந்து நில்லுங்கள். மாட்சிமிகு மன்னரே, நுழையட்டும். மாட்சிமிகு மன்னர் யாரோ, ஆண்டவர் இவரே. மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ, வலிமையும் மாற்றலும் கொண்ட ஆண்டவர் இவர் இவரே. போரில் வல்லவரான ஆண்டவர். மாட்சிமிகு மன்னரோ, ஆண்டவர் இவரே. வாயில்களே, உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள். தொன்மை மிகு கதவுகளே, ஆண்டவர் இவரே. மாட்சிமிகு மன்னர் நுழையட்டும். மாட்சிமிகு மன்னர் யாரோ, ஆண்டவர் இவரே. மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ, படைகளின் ஆண்டவர் இவரே. மாட்சிமிகு மன்னர்
மாட்சிமிகு மன்னர் யாரோ, ஆண்டவர் இவரே. மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ, ஆண்டவர் இவரே. மாட்சிமிகு மன்னர்